வணக்கம். மகிழன் செய்திகள். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி முத்தல்பேட்டையில் சிறுமி கொலை வழக்கு விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 30 தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் கைது. 88 கிராம் கஞ்சா மற்றும் ஐபோன் பறிமுதல், சிறையில் அடைப்பு. காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு மராத்தான் போட்டி. மாணவ மாணவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. பழஞ்சுவடி ஆவணங்கள் கணினி மயமாக்குதல் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. கலை பண்பாட்டுத்துறை அறிவிப்பு. காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு இந்திய கடலோர காவல்படை சார்பில் மராத்தான் போட்டி நடைபெற்றது. இதில் ஏராளமான மாணவ மாணவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள இந்திய கடலோர காவல்படை சார்பில் 3 நிலையாக 21, 10, 5 கிலோமீட்டர் தூரம் என மராத்தான் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியினை இந்திய கடலோர காவல்படை அதிகாரிகள் கொடியசைத்து துவக்கி வைத்தார். இந்த மராத்தான் போட்டியில் பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் உட்பட ஆண்கள், பெண்கள் என 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். முன்னதாக போட்டியில் கலந்து கொண்டவர்களிடையே இந்திய கடலோர காவல்படையின் பணிகள் மற்றும் சாதனைகளை எடுத்து கூறினார்கள். புதுச்சேரி காமராஜர் நகர் 45 அடி சாலையில் திடீரென பள்ளம் ஏற்பட்டு போக்குவரத்து பாதித்தது. புதுச்சேரி நகரின் முக்கிய போக்குவரத்து வழித்தடங்களில் ஒன்றாக 45 அடி சாலை உள்ளது. இந்நிலையில் சாலையின் நடுவே திடீரென 5 அடி ஆழத்திற்கு சாலை உள்வாங்கி பெரிய பள்ளம் ஏற்பட்டது. இதை கண்டு வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி அடைந்தனர். பள்ளம் ஏற்பட்ட இடத்தில் விபத்துக்கள் நடக்காமல் இருக்க அப்பகுதி மக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் அந்த பள்ளத்தில் மரக்கிளைகளை நட்டு தற்காலிகமாக தடுப்புகளை ஏற்படுத்தினர். இதனால் 45 அடி சாலையில் பரபரப்பு நிலவியது. இதே சாலையில் கடந்த சில மாதங்களில் இதுபோன்று பள்ளம் ஏற்படுவது இது 4வது முறையாகும். பாதாள சாக்கடை குழாய்களில் ஏற்படும் கசிவு அல்லது மண்ணின் உறுதித்தன்மை குறைவே இதற்கு பிரதான காரணம் என கூறப்படுகிறது. புதுச்சேரி முத்தல்பேட்டையில் சிறுமி கொலை செய்யப்பட்ட வழக்கில் ஏப்ரல் 30 தீர்ப்பளிக்கப்படுகிறது. முத்தல்பேட்டை சோழிநகரை சேர்ந்த 9 வயது சிறுமி கடந்த ஆண்டு மார்ச் 2 வீட்டிற்கே விளையாடி கொண்டிருந்தார். திடீரென மாயமான அவர் 2 நாட்களுக்கு பின் அருகே உள்ள வாய்க்காலில் கை கால்கள் கட்டப்பட்ட போர்வையால் சுற்றப்பட்டு சடலமாக மீட்கப்பட்டார். புதுச்சேரி உலுக்கிய இந்த கொடூர சம்பவம் குறித்து முத்தல்பேட்டை போலீசார் விசாரணை நடத்தி அதே பகுதியை சேர்ந்த கருணாஸ் வயது 19, விவேகானந்தன் வயது 59 ஆகியோரை கைது செய்தனர். இவர்கள் சிறுமியை கடத்தி சென்று கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்து சாக்கடையில் வீசியது விசாரணையில் தெரிய வந்தது. இதையடுத்து போலீசார் போக்சோ வழக்கில் இருவரையும் கைது செய்தனர். இந்த வழக்கு தொடர்பாக 500 பக்க குற்றப்பத்திரிகை போலீசார் தாக்கல் செய்தனர். இந்நிலையில் சிறையில் அடைக்கப்பட்டிருந்த விவேகானந்தன் கடந்த ஆண்டு செப்டம்பரில் கழிப்பறையில் தூக்கு போட்டு தற்கொலை செய்தார். இந்த வழக்கு போக்சோ விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. விசாரணை முடிவடைந்த நிலையில் வரும் 30 இவ்வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்களை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். பூமியன்பேட்டை பகுதியில் கஞ்சா விற்பனை செய்து வருவதாக ரெட்டியார்பாளையம் போலீசாருக்கு தகவல் வந்தது. அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் ரவிவர்மன் மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். பூமியன்பேட்டை பொது கழிப்பிடம் அருகே சந்தேகப்படும்படி நின்று கொண்டிருந்த இருவர் போலீசாரை பார்த்ததும் தப்பியோட முயன்றனர். அவர்களை போலீசார் மடக்கி பிடித்து சோதனை செய்தபோது 10 சிறிய பொட்டலங்களில் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. விசாரணையில் அவர்கள் பூமியன்பேட்டை உழந்தை ஏரிப்பாதையை சேர்ந்த வருணா முத்து மகன் வாசு வயது 20 மற்றும் ஜவஹர் நகரை சேர்ந்த சுரேஷ் மகன் சுனில்குமார் வயது 18 என்பது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களிடம் இருந்து 88 கிராம் கஞ்சா மற்றும் ஒரு கருப்பு நிற ஐபோன் ஆகியவற்றை போலீசார் பறிமுதல் செய்தனர். அவர்கள் மீது வழக்கு பதிந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி காவல்துறை சார்பில் மாநிலம் முழுவதும் நடந்த மக்கள் மன்றம் நிகழ்ச்சியில் பொதுமக்கள் அளித்த 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. பொதுமக்களின் குறைகளுக்கு தீர்வு காண புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் உள்ளிட்ட அனைத்து பிராந்தியங்களிலும் மக்கள் மன்றம் நிகழ்ச்சி நடைபெற்றது. உருளைப்பேட்டை காவல் நிலையத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணன், எஸ்பி சுருதி ஆரக்கட்டி ஆகியோர் புகார்களை பெற்று நடவடிக்கை எடுத்தனர். சைபர் கிரைம் போலீஸ் நிலையத்தில் எஸ்பி ராகவ், காரைக்கால் போக்குவரத்து போலீஸ் நிலையத்தில் சீனியர் எஸ்பி லட்சுமி சௌஜன்யா, எஸ்பிக்கள் சுபம், சுந்தர்கோஷ், பழனிவேல் ஆகியோர் கலந்து கொண்டனர். போக்குவரத்து பிரிவில் எஸ்பிக்கள் ரச்சனா சிங், பக்தவச்சலம் ஆகியோர் போக்குவரத்து புகார்களுக்கு தீர்வு கண்டனர்.
வடக்கு பிரிவில் எஸ்பி வம்சிதா ரெட்டி, மேற்கு பிரிவில் எஸ்பி சுப்பிரமணியன், IPS பயிற்சி அதிகாரி கதிரவன், தெற்கு பிரிவில் எஸ்பி ஜிந்தா கோதண்டராமன் ஆகியோர் அந்தந்த பகுதியில் முகாமிட்டனர். மாகியில் எஸ்பி வினோஜ்குமார் கட்ச் மற்றும் ஏனாமில் எஸ்பி வரதராஜன் ஆகியோர் தலைமையில் முகாம் நடைபெற்றது. முகாம்களில் மொத்தம் 35 பெண்கள் உட்பட 207 பேர் பங்கேற்று மனுக்களை அளித்தனர். இதில் மூத்த அதிகாரிகளிடம் நேரடியாக அளிக்கப்பட்ட 48 புகார்களில் 26 புகார்களுக்கு உடனடி தீர்வு காணப்பட்டது. மற்ற புகார்கள் மீது விரைந்து நடவடிக்கை எடுக்க அந்தந்த நிலைய பொறுப்பு அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டது. பழஞ்சுவடி ஆவணங்கள் கணினி மயமாக்குதல் தொடர்பான பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதாக புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை தெரிவித்துள்ளது. இதுகுறித்து துறை இயக்குநர் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரி அரசு கலை பண்பாட்டுத்துறை வரலாற்று ஆவணங்களை டிஜிட்டல் வடிவில் ஆவணப்படுத்த அரசு அதிகாரிகள், தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் மாணவர்கள் கொண்ட 2 சிறப்பு குழுக்கள் ஏற்படுத்தியுள்ளது. நாடு முழுவதும் உள்ள பழஞ்சுவடிகளை முறைப்படுத்தும் நோக்கில் நம் மாநில மொழிகளில் உள்ள புராதன விலை மதிப்பற்ற பழஞ்சுவடிகளை முழுமையாக கணினி மயமாக்குவது இதன் நோக்கமாகும். இந்த திட்டம் தொழில்நுட்ப அடிப்படையிலான முறையில் இந்தியாவின் பழஞ்சுவடி பாரம்பரியத்தை உரிய முறையில் பாதுகாக்கவும் பொதுமக்களும் வரும் சந்ததியினரும் பயன்படுத்தவும் வழி செய்யும். இந்த முயற்சியில் பொதுமக்களும் தன்னார்வலர்களும் பங்கேற்று கீழே கொடுக்கப்பட்டுள்ள இலவச அறிவார்ந்த பாரதம் செயலை பதிவிறக்கம் செய்து தங்களிடம் ஏதேனும் தொன்மையான பழஞ்சுவடிகள், ஆவணங்கள் பிரெஞ்சு நிர்வாக அமைப்புக்கு முந்தைய இருப்பின் அவற்றை பதிவேற்றம் செய்து இந்த தேசப்பணியில் தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். இவ்வாறு அதில் கூறப்பட்டுள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி நாட்டு மக்களிடம் உரையாடியது பாஜக தலைமை அலுவலகத்தில் பெரிய திரையில் ஒளிபரப்பப்பட்டது. பெண்கள் இடஒதுக்கீடு மசோதா தொடர்பாக எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் விமர்சனங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் பிரதமர் மோடி நேற்று நாட்டு மக்களிடம் உரையாற்றினார். பிரதமரின் இந்த நேரலை உரை புதுச்சேரி மாநில தலைமை அலுவலகத்தில் ஒளிபரப்பப்பட்டது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் இந்த நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில பொதுச் செயலாளர் மோகன்குமார், துணைத் தலைவர்கள் ரத்தினவேல், பாஸ்கர், முன்னாள் MLA அசோக் பாபு, மாநில பொருளாளர் ராஜகணபதி மற்றும் மகளிர் அணியை சேர்ந்த ஏராளமானோர் உற்சாகத்துடன் கலந்து கொண்டனர். தமிழக படைப்பாளர் கட்சி பன்ருட்டி வேட்பாளர் இருசக்கர வாகனத்தில் தன்னிச்சையாக பிரச்சாரம் செய்து வருவது ஆச்சரியத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடும் தமிழக படைப்பாளர் கட்சியின் வேட்பாளர் பிரகாஷ் நெல்லிக்குப்பம் சுற்றியுள்ள பகுதியில் இருசக்கர வாகனத்தில் தன்னிச்சையாக பிரச்சாரம் செய்தார். கடந்த 3 முறை சட்டமன்ற தேர்தலுக்காக போட்டியிட்டு இருக்கிறேன். எனவே மக்களுக்கும் நான் நேரடியாக எளியவனாகவே தொண்டு செய்வேன் என்றும், முதல் முறை பெரிய வண்டியை வைத்து பிரச்சாரம் செய்தேன். 2வது முறையும் அதேபோல் இருந்தபோதும் இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரம் செய்வது எளிய மக்களின் பிரச்சனைகளை நெருங்கி பேசுவதற்கான வாய்ப்பு கிடைத்துள்ளதால் நான் இருசக்கர வாகனத்தில் பிரச்சாரம் செய்கிறேன் என்றும் அவர் கூறினார். மருத்துவம், ரேஷன் பொருட்கள், இரத்த தானம் போன்றவற்றை வாட்ஸ்அப் குழு மூலம் மக்களுக்கு வீட்டுக்கு செல்லும்படி ஏற்பாடு செய்யப்படும் எனவும் குறிப்பிட்டார். பின்பு தமிழக படைப்பாளர் கட்சியின் பன்ருட்டி வேட்பாளராக என்னை பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்யுமாறு பிரச்சாரத்தில் கூறினார். காரைக்காலில் உதவி சப் இன்ஸ்பெக்டர் கூடுதல் பணிசுமை காரணமாக இறந்த சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காரைக்கால் பிராந்தியத்தில் இந்திய ரிசர்வ் பட்டாலியனில் ஏஎஸ்ஐயாக பணிபுரிந்து வந்த வேல்முருகன் வயது 45 கடந்த 30 நாட்களாக காரைக்கால் கலெக்டர் அலுவலகத்தில் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வந்தார். கடந்த 16ஆம் தேதி மதியம் வேலைக்கு சென்ற இவர் இரவு வேலையை முடித்துவிட்டு வீட்டிற்கு சென்று படுத்தவருக்கு நள்ளிரவில் திடீரென உடல்நிலை பாதிக்கப்பட்டது. உடன் அவரை காரைக்காலில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். பரிசோதனையில் மூளைக்கு செல்லும் நரம்பில் இரத்த அழுத்தம் ஏற்பட்டிருப்பது தெரியவந்தது. உடன் அவரை மேல் சிகிச்சைக்காக திருச்சியில் உள்ள தனியார் மருத்துவமனையில் சேர்த்தனர். அங்கு அவர் சிகிச்சை பலனின்றி நேற்று இறந்தார். இந்நிலையில் வேல்முருகன் இறப்பதற்கு முன் பேசிய ஆடியோ சமூக வலைதளத்தில் வைரலாகி வருகிறது. அதில் 2 பேரை மட்டுமே டியூட்டி போடுகிறீர்கள், எங்களால் எப்படி டியூட்டி பார்க்க முடியும்? வேலைக்கு வந்து போகும் நேரத்தை குறிப்பிட்டு சொல்லுங்கள். மேலதிகாரிகள் ஒரு சில அடிமைகளை வைத்துள்ளார்கள், அவர்கள் மட்டும்தான் வேலை செய்ய வேண்டும். சிபாரிசு மூலம் வருபவர்கள் வேற லெவல், நாமெல்லாம் அவர்களுக்கு கொத்தடிமைகள் என ஆதங்கத்துடன் பேசியுள்ளார். சமூக வலைதளங்களில் வைரலாகி வரும் இந்த ஆடியோ காவல்துறை வட்டாரத்தில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி கல்லூரியில் ஆண்டு இளன் 2026 என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. கலித்தத்தால்குப்பம் மணக்குள விநாயகர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி MIT கல்லூரியில் ஆண்டு கலாச்சாரம் மற்றும் விளையாட்டு விழா இளன் 2026 என்ற பெயரில் கொண்டாடப்பட்டது. கல்லூரி முதல்வர் மலர்கன் வரவேற்றார். தட்சசீலா பல்கலைக்கழக வேந்தர் தனசேகரன் தலைமை தாங்கினார். செயலாளர் நாராயணசாமி கேசவன், பொருளாளர் ராஜராஜன்,
இணை செயலாளர் வேலாயுதம், இணைவேந்தர் நிரா பிரியதர்ஷினி, வைஷ்ணவி, ராஜராஜன், சூரியகுமார் ஆகியோர் வாழ்த்தி பேசினர். சிறப்பு அழைப்பாளர்களாக கேதிகா சர்மா, அனிஷ்மக் அனில்குமார், தீபிகா கலந்து கொண்டு மாணவர்களிடம் கலந்துரையாடினர். விழாவில் சிறப்பாக பணியாற்றிய ஆசிரியர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. தேசிய அளவிலான போட்டிகளில் பரிசுகள் வென்ற மாணவர்கள் கௌரவிக்கப்பட்டனர். விழாவில் கல்லூரி மாணவர்களின் பல்வேறு கலாச்சார நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. கலாச்சார நிகழ்ச்சியை ஒருங்கிணைப்பாளர் வள்ளி மற்றும் கலாச்சார குழு உறுப்பினர்கள் ஒருங்கிணைத்தனர். விளையாட்டுகளை உடற்கல்வி இயக்குனர் மோகன் தலைமையில் ஒருங்கிணைத்தார். ஐடி துறை தலைவர் சிவகுமார் நன்றி கூறினார். புதுச்சேரி முத்தல்பேட்டையில் சிறுமி கொலை வழக்கு விரைவு நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. ஏப்ரல் 30 தீர்ப்பு வழங்கப்பட உள்ளது. புதுச்சேரியில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட 2 வாலிபர்கள் கைது. 88 கிராம் கஞ்சா மற்றும் ஐபோன் பறிமுதல், சிறையில் அடைப்பு. காரைக்காலில் இந்திய கடலோர காவல்படையின் 50வது ஆண்டை முன்னிட்டு மராத்தான் போட்டி. மாணவ மாணவர்கள் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்பு. இத்துடன் மகிழன் செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.